இப்போ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, எதில் எடுத்தாலும் நம்பர் ஒன்னாக வேணும், எதில் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறோம். எதில் எடுத்தாலும் நம்பர் ஒன்னாக வரணும், எதில் எடுத்தாலும் ஜெயிக்கணும். சரி, அப்போ வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் எல்லாத்துலேயும் ஓகே ரைட்டு. இப்போ வந்து நம்பர் 2 வர நம்பர் 3 வர்றது தோக்குறவங்க இவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க மனசையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு இருந்து இப்போ யார் தாங்க தோக்குறது, யார் தாங்க இது பண்ணுறது தோக்குறது, யார் தான் அவமானப்படுறது. நம்ம வந்து இப்போ ஜெயிச்சாதான் ஆயிரம்னு சொல்கிறோம். இப்போ அதே தோற்று அந்த இடத்துல குறுகி இருக்கிறதும் நம்ம பிள்ளைகளுங்கிற இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாமளும் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து ஏதோ ஒரு கேவலப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், சண்டை போடுற இடத்துலையும் நம்ம சொல்கிறோம், அடுத்தவங்களை வந்து நம்ம கேவலமாக பேசிடுறோம். இப்போ அந்த இடத்துல அவங்கள வந்து இப்போ தன்னோட குழந்தைங்க முன்னாடி தங்களோட பெற்றோர்கள் முன்னாடி வந்து அவங்கள அவமானப்படுத்துறது அவங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். இப்போ நம்மளை வந்து நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கேவலமாக பேசிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இதுக்கு வெக்கமாக இருக்குது. அதே தானே அவங்களுக்கு இருக்கும். நம்ம அதை யோசித்து பார்க்கணும்ல. ஜெயிக்கிறது அதே தான், நம்பர் 1 வர்றது நம்பர் 2 வர்றது தோக்கிறது அவங்களுக்கும் வந்து அதே தானே இருக்கும். நம்ம வந்து அதில் விட்டு கொடுக்குறதுங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வந்து அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்பர் 1ஆகவே இருக்கணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறத எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்ம முதல்லேருந்தே சொல்லிடணும், தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்பர் 1ங்கிறது எப்பவும் கிடையாது. நம்பர் 1 வந்து ஒன்று தான். அது தவிர எத்தனையோ இடம் இருக்குது. தோற்று பார்க்கலாம், நம்ம மோட்டிவேட் படுத்தலாம், அடுத்தவங்கள உற்சாகப்படுத்தலாம். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஜெயிக்கணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தவங்க ஈஸியாக கேவலமாக பேசுகிறோம். சண்டை போடுற இடத்துலையும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து அடுத்தவங்கள வந்து நம்ம ஏதோ ஒன்று டக்குன்னு கேவலமாக பேசிடுறோமே. நம்மளை கேவலமாக ஏன்னா நம்மளை கேவலமாக பேசிட்டோன்னு சொல்கிறோம்ல, அதே தானே அவங்களுக்கு இருக்கும். நம்ம அவங்கள பேசுகிறப்போ இப்போ எதுவுமே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ தப்பாக பேசுகிறதுனால ஏதாவது வந்துட போதா? ஒன்றும் இதுவும் வரப்போகிறதில்ல நம்மளுக்கு தப்பாக பேசுகிறதுனால. கரெக்டுங்களா? அதை பொறுத்து போகணும். அதே மாதிரி நம்பர் 1 பொசிஷனுக்கு போகிற இடத்துல அதே நம்பர் 2 தோக்கிறது. நம்ம தோற்று தான் பாருங்களேன். நம்பர் 2க்கு தான் வந்து பாருங்களேன், தோற்று பாருங்களேன். ஒரு டைமு ஜெயிச்சுட்டே இருந்தால் ஒரு டைம் தோற்று தான் பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிறவங்களோட மன வலி அதெல்லாம் தெரிஞ்சு பார்க்கணும் நீங்கள். சரிங்களா? நம்ம வந்து அடுத்தவங்களோட நிலைமையிலிருந்து எப்போயுமே யோசிச்சு பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ நான் டக்குன்னு ஒருத்தரை வந்து நம்ம ஏதோ வந்து டக்குன்னு சொல்லிடுறோம், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எதுக்கு சண்டை? இப்போ நம்ம சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறோம்? புகையில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இப்போ இடத்துக்கு சண்டை போடுறோம், வண்டி முடிச்சுன்னு சண்டை போடுறோம். இப்போ நம்ம அவசரம் வண்டியிலே போகிறதில்ல, நம்ம எத்தனையோ சண்டை போடுறோம். டக்குன்னு இப்போ ஏதோ ஒன்று பேசிடுறோன்ட்டு நாம் அவசரமாக போகல. அதே தானே. இப்போ நாம் எத்தனையோ பேர் நாம் பேசியிருப்போம். கரெக்டுங்களா? நாமளும் போகிறோம், நாமளும் அவசரத்தில் பேசியிருப்போம். அதே மாதிரி அவங்களுக்கும் அவசரம் இருக்கும். எல்லாத்துக்கும் எதில் எடுத்தாலும் அவசரம் தான். ரோட்டில் போகல அவசரம், வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, எத்தனையும் நடக்குது. வீட்டில் இது பட்டுருச்சு அது பட்டுருச்சு. சரி, பட்டா போட்ட போது சரி பண்ணிக்க வேண்டியதான். தெரியாமல் நடந்திருக்கும், தெரிஞ்சு நடந்ததுன்னா திருத்திக்கிங்க. இனிமேல் நடத்த வேண்டாம்னு சொல்லுங்கள், பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு நடந்தது எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்களுக்கு சொல்லுங்கள். வேணும்னே பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னா சொல்லலை. சரிங்களா? பம்புக்கு எடுத்துக்கிட்டால் பொறுத்து போங்க. பொறுத்து போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதே. இப்போ என்ன ஆகி போயிடுது? இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு பதிலுக்கு நல்லது பண்ணி பாருங்களேன். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அஜய் நம்மளை கெட்டது பண்ணி நமக்கு நல்லதாக பண்ணுறாங்க, அவங்களுக்கே ஒரு அது கூச்சமாயிடும், வெக்கமாக போயிடும். நாம் கெட்டதை பண்ணி நம்மளுக்கு நல்லதாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். நம்மளுக்கு பதில் நாமளும் அது கெட்டதை பண்ணால் நாம் என்ன சரிசமமாக நாமளும் பண்ணிட்டா அது என்ன இருக்குது அதில்? எதுக்கு எடுத்தாலும் சண்டை, அடிதடி, இதில் என்ன இருக்குது? நம்ம என்ன பண்ணிட போகிறோம்? போகும்போது 4 பேர்த்துட்டு சந்தோஷமாக வச்சுருக்கணும். இப்போ அடிச்சுக்கிறனால என்ன வந்துடுது? பிரச்சனை தான், தேவையில்லாத பிரச்சனை தான் நம்மளுக்கு. சரிங்களா? எப்போவுமே வந்து அதே அடுத்தவங்களை அடிக்கிற இடத்துல அடிச்சு விட்டானே அப்படி நம்ம சொல்லிடுறோம். கரெக்டுங்களா? அதே நாம் நீங்கள் ஒரு இடத்துல அடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல அடி வாங்கிக்கிறீங்க, நம்ம அடிச்சுப்பேன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நாம் ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிருப்போம். கம்மி இருக்கலாம், அது வேறு விஷயம். ஃப்யூச்சரில் அடிக்கிறது ஏதோ ஒன்று தெரியாமல் ஏதோ பண்ணுறது சொல்கிறேன். அதே அதுக்கு பதில் நீங்கள் வந்து வண்டியில் போவையில் திட்டுறது, அடுத்தவனை திட்டுறது, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து போகிறது, அவமானப்படுத்துக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கணும். நாம் என்ன அவமானப்படுத்துறதுக்கு தோல்வியாக கற்றுக்கணும், பொறுத்து போகணும். இதெல்லாம் வந்து மக்களாக பார்த்து நாம் தான் பார்த்து திருந்தணும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பணத்தை கொடுக்காம ஏமாற்றிடுறாங்க. கரெக்டு. அதெல்லாம் வந்து அவிலாக தான் பார்த்து திருந்தணும். அவியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளும் அது அவிலாக பார்த்து தான் திருந்தணும். அதே நாமளும் நம்மகிட்ட கொடுத்து ஏமாந்தவங்கள இங்கே நாம் சொல்லுவோம்ல, சரி கஷ்டப்பட்டு நாம் கொடுத்துடணும் அப்படிங்கிற நாம தோணி நம்ம கொடுக்குறோம். பேங்க்காரனை கொடுத்துட்றோம்ல, வட்டிக்கு மேலே வட்டி போகுதுங்க.
அது இடம் போயிடுது, அது போயிடுறேன். அதே தானே அவிகளுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க, எத்தனை நாளுக்கு சம்பளம் வேணும். அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? அது ஏழை பாலைக்காவது உதவி பண்ணுங்க. அந்த பணத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? கார் வாங்கி அது வாங்கி 4 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு இது பண்ணுங்கள். தோக்க கற்றுக்குங்க, ஏமாற கற்றுக்குங்க, பொறுத்து போங்க, 4 பேர்த்த சிரிக்க வைங்க. என்ன சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறதுல என்ன இருக்குது? அதே மாதிரி சண்டை போட்டு இனிமேல் பேசவே மாட்டேன். பேசாமல் இருந்து என்னத்தைங்க சாதிக்க போகிறீங்க? 4 பேர்த்துகிட்ட பேசுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ பேசாதவங்கிட்டி பேசாமல் இருந்து என்ன பண்ணுறது? ஆத்திர அவசரமாக நம்ம சத்தம் போட்டால் கூட தான் வந்து கூப்பிடுவாங்க, அவசரத்துக்கு உதவுவாங்க. யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே சொல்கிறேன், எதுனால சொல்கிறேன், அவசரத்துக்கு யாரோ ஒருத்தர் அவங்க தாங்க வேணும். 4 பேர் இருந்தால் தாங்க அவங்க அவசரத்துக்கு. இப்போ வயசான காலத்தில் எதாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எது வேணும் பேசலாங்க, நாளைக்கு எப்படி இருக்குன்னு நான் யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க. இதே மாதிரி நான் கம்பீரமாகவே இருந்துருவோங்கிறத நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வயசான காலத்தில் நம்ம அதெல்லாம் போய் பார்க்கணும். எத்தனையோ பேர் முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ உதவி நாடிட்டு இருக்கிறாங்க, எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க, கை கால்லாம் எழுந்திரிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து வயசானால் எல்லாம் மறந்து வருவோம். அதெல்லாம் நம்ம அந்த நிலைமையில் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியுங்க. அவியில் வந்து வேணும்னு பண்ணுறதுங்கிறது கிடையாது. அவங்க அதை வீட்டுக்கு வாசப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் அவங்க இது வந்து அவங்கவுங்கள தான் இருக்கும். நம்ம பெரியவங்கிட்ட பகைச்சு நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. பொறுத்து தான் போங்களேன், தோற்று தான் போங்களேன், அவமானப்பட்டு தான் பாருங்களேன். இதெல்லாம் பட்டு தான் பார்த்தா தான் தெரியும். நம்ம அதே மாதிரி பகைச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போ சண்டை போடுங்க, வேணாம் சொல்கிறேன். சண்டை போட்டிங்கன்னா அதோட மறந்துட்டு போங்க, திரும்ப சகஜமாக பேசுங்க. பேச மாட்டேன் இனிமேல் அது ஆகாதுங்க. அதில் என்ன இருக்குது? 4 பேருக்கு நம்மளுக்கு 4 பேர் வேணுங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு 4 பேர் வேணுங்க. இப்போ அதில் ஒன்றும் கிடையாது. எதுவுமே நிற்க போகிறது கிடையாது. சரிங்களா? எதுவுமே நிற்க போகிறதில்ல. சரிங்களா?